மில்கி மிஸ்டோட டர்ன் ஓவர் என்ன 1200 crore 1200 crores ஒரு நாளைக்கு 20 கிலோ 10 கிலோல இருந்து 60000 கிலோ ஒரு நாளைக்கு இந்தியாலே பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் பன்னீர் ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட் உங்கள்ட்ட தான் இருக்குல்ல அந்த பெருந்துறையில் இருக்கிறது வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் பன்னீர் பிளான்ட் பிரைவேட் டெய்ரியில எனக்கு தெரிஞ்சு 60 ஏக்கர்ஸ் இருக்கிற ஒரே கம்பெனி நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ மில்கி மிஸ் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட ஜாயின் பண்ணோம். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் பால் வியாபாரத்தை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அதில் எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. பன்னீர் அப்படின்னா வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும், சவுத்தில் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி வந்துடும். பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால்காரங்கிட்ட போய் பால் கேட்டிங்கன்னா கூட ஒரு 40 லிட்டர் பால் கொடுக்கறதுக்கு ஒரு 100 வாட்டி உங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வியாபாரம் பண்ணுவாரா, இவர் நாளைக்கு திடீர்னு வந்து மழை காலத்தில் வந்து பால் அதிகம் வர நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும், அப்போ நான் யார்கிட்ட போய் காலை படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த திங் அட் தோஸ் டேஸ். ஒரு சைடு அப்பா போய் ஆளை கூட்டிகிட்டு வருவார், ஒரு சைடு நான் போய் டெய்லி காலில் மில்க் வெஹிக்கிள் வந்துடும், எங்களை பார்த்தா கம்பெனியில் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள போய் ஆளை போய் பிடிக்கணும். ஸோ இன்றைக்கும் அந்த சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் டோட்டலி மேனுவல் பிளான். அப்போ வந்து எல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ணணும். மில்கி மிஸ்ட்ங்கிற இந்த பிராண்டை எப்போ கிரியேட் பண்ணீங்க? சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா 95, 96 வரைக்கும் இந்த பல்கா பன்னீர் வந்துட்டு ஹோட்டல்ஸுக்கெலாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். 97 வந்து வி வாண்ட் டு கம் அவுட் வித் தி பிராண்ட் நேம், வி வாண்ட் டு என்டர் இன் டு த ரீட்டைல் ஸ்பேஸ். அப்போ ரீட்டைலில் போய் நம்ம பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ரீட்டைலில் வந்து மாடர்ன் ட்ரேட் தட் இஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வால் ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் இருக்கும். அது போக வேறு சின்ன சின்ன மளிகை கடை மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அப்போ போய் அவங்க ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் யூ ஆர் நாட் அட் ஆல் அ பிராண்ட், வி கேனாட் பிளேஸ் யுவர் ப்ராடக்ட் இன் மை ஸ்டோர் அப்படின்னா. அப்போது தென் வந்து பிராண்ட் நேம் இருந்தால் தான் அங்கே உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தென் பிராண்ட் நேம்னா யார்கிட்ட போய் கேட்குறது, யார்கிட்ட பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. எனக்கு அந்த ஈரோட தவிர்த்து வேறு எங்கேயும் நான் போனதே கிடையாது. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கேன், அவ்வளோதான் தெரியும். நெட்வொர்க்கிங் பண்ணுறக்கோ இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறக்கோ தெரியாது. தென் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப்பை கூட்டிகிட்டு நான் போய் அப்போது நெட் கேஃபே நிறையா இருக்கும், ப்ரௌசிங் சென்டரில் போய் யாஹூவில் போய், அப்போது கூகுள்லாம் கிடையாது, யாஹூ தான் அப்போ மெயினாக இருக்கும். சர்ச் பண்ணி ஒரு 14-15 நேம்ஸ் எடுத்தோம். அந்த 14-15 நேம்ஸில் அதில் என்ன நேம்னு எனக்கும் தெரியல, மறந்து போச்சு. பட் மில்கி மிஸ்ட்டுங்கிற ஒரு பேர் எடுத்தோம். சும்மா அன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வெறுமனே ஒரு கேட்குறாங்களேன்னு ஒரு பேர் கொடுக்கணும் பண்ணோம். வி ஷுட் ரிலேட் டு மில்க். அது வந்து அதனால தான் அதை செலக்ட் பண்ணுவோம். மில்கின்னு வருது, மில்கி மிஸ்ட் அப்படிங்கிறது அது வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோங்க. ப்ளஸ் வந்து இட் ஷுட் நாட் ரிலேட் டு எனி ரிலீஜன், எந்த கேஸ்ட் ரிலீஜன் எதுவுமே அதில் வரக்கூடாது. இட்ஸ் ஷுட் பி யூனிவர்சல் நேம். மில்கி மிஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் அப்படிங்கிற மாதிரி ஃபார் ஆல் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி அப்போயே நாங்கள் திங்க் பண்ணோம். ஸோ அதனால் அதில் பண்ணிட்டோம். ஓகே, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி தேடி பிடிச்சி ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ரீட்டைல் ஸ்டோர்ஸில் போய் உள்ளே போகிறதுக்கு தான் முதல்ல பேர் வச்சு பிராண்ட் ஆக்குங்க.